Hi guys, welcome back to our channel CA Shots with Honey. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இப்போல்லாம் வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஜூன் 15ஓட கரண்ட் அவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துலாம். Who is elected as the Prime Minister of Israel? இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக யாரை எலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா நஃப்டாலி பென்னெட். ஓகேவா, நஃப்டாலி பென்னெட் அவங்கள தான் பிரைம் மினிஸ்டராக எலெக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே யார் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பெஞ்சமின் நெட்டன்யாஹூ. ஓகேவா, இவங்க தான் இருந்தாங்க. இவங்கள ரீப்ளேஸ் பண்ணி இப்போ நஃப்டாலி பென்னெட் வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த இஸ்ரேலோட பிரசிடென்ட் யார் அப்படின்னா ரெவன் ரிவ்லின். ஓகேவா, ரெவன் ரிவ்லின் அவங்க தான் பிரசிடென்ட் ஆஃப் இஸ்ரேல். நெக்ஸ்ட் இஸ்ரேலோட கேபிட்டல் என்ன அப்படின்னு பாருங்கள், ஜெருசலேம். இஸ்ரேலோட கரன்சி ஷேக்கல். கேட் நியூஸ் பார்க்கலாம். Which state will present its own version of பாரத் ரத்னா அண்ட் த பத்மா அவார்ட்ஸ்? அச்சோ, ஸ்டேட் வந்து அவங்களோட வெர்ஷன் ஆஃப் பாரத் ரத்னாவும் பத்மா அவார்ட்ஸும் கொடுக்கலாம், நெக்ஸ்ட் இயர்லேருந்து கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அது எந்த ஸ்டேட் அப்படின்னா அஸ்ஸாம் தான் இது பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அவங்க அசோம் விபூஷன் அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து 3 பேருக்கு கொடுக்க போகிறாங்க. அஸ்ஸாம் பூஷன் அப்படிங்கிற ஒரு அவார்டு 5 பேருக்கு கொடுக்க போகிறாங்க. அஸ்ஸாம் ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு அவார்டை வந்து 10 பேருக்கு கொடுக்க போகிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட கவர்னர் யார் அப்படின்னா ஜெகதீஷ் முகி. அஸ்ஸாமோட சிஎம் யார் அப்படின்னா ஹெமந்தா பிஸ்வா சர்மா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு நான் க்ளூ சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஓகே, கட் நியூஸ் போகலாம். Who is re-elected as the chairman of Cellular Operators Association of India? அது செல்லுலார் ஆப்ரேட்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவோட சேர்மனாக ஒருத்தவங்களை ரீஎலெக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா அஜய் பூரி இவங்கள தான் ரீஎலெக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் ஆஃப் பாரதி ஏர்டெல். ஓகேவா, பாரதி ஏர்டெல்லில் இங்கே சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸராக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த செல்லுலார் ஆப்ரேட்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஓகே, கேட் நியூஸ் பார்க்கலாம். Which of the following is not the guest country of 47th G7 summit? 47th G7 summit வந்து யூகேல நடந்திருக்கு. இதில் வந்து எந்த கண்ட்ரி வந்து கெஸ்ட் கண்ட்ரி இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சவுதி அரேபியா தான் இதோட கெஸ்ட் கண்ட்ரி கிடையாது. ஆஸ்திரேலியா, இந்தியா, சவுத் கொரியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 4 கண்ட்ரி கெஸ்ட் கண்ட்ரியாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, கேட் நியூஸ் பார்க்கலாம். A book titled Believe What Life and Cricket Taught Me, Autobiography of Whom? அச்சும் பிலீவ் வாட் லைஃப் அண்ட் கிரிக்கெட் தாட் மீ அப்படிங்கிறது ஒருத்தங்களோட ஆட்டோபயோகிராஃபி. அது யாரோடது அப்படின்னா சுரேஷ் ரெய்னா. ஓகேவா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ ரெய்னா அப்படின்னு இருக்காங்கல்ல, இதை வந்து நைனா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நைனா அப்படின்னா நம்ம அப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, நைனாவை நம்ம எப்போவுமே பிலீவ் பண்ணுவோம், அப்படி நம்மளோட அப்பாவை எப்போவுமே நம்புவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட ஆதர் யார் அப்படின்னா பாரத் சுந்தரேஷன் வந்து இந்த புக்கோட ஒரு ஆதர். ஓகே, கேட் நியூஸ் பார்க்கலாம். ICC has announced Catherine Bryce and Musfihar Rahim as the winner of the ICC Player of the Month awards for May. Catherine Bryce is from which country? அதாச்சும் மே மந்த் ஐசிசி பிளேயர் ஆஃப் த மந்த் அவார்ட்ஸு மே மந்தில் வந்து யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னா கேத்ரின் பிரைஸும் முஸ்ஃபிகர் ரஹீம் அவங்களும் வின் பண்ணியிருக்காங்க. இதை யார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் அவங்க தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் கேத்ரின் பிரைஸ் வந்து எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னா ஸ்காட்லாந்து சேர்ந்தவங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதில் முஸ்ஃபிகர் ரஹீம் அப்படின்னு இருக்காங்க. இவங்க எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னா பங்களாதேஷை சேர்ந்தவங்க. ஓகே, அடுத்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா துபாய், UAE. நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலோட சேர்மன் யார் அப்படின்னா கிரெக் பார்க்லே. அதோட CEO மனு ஷாவ்னே. ஓகே, கேட் நியூஸ் பார்க்கலாம். ஹூ வின்ஸ் ஜெல்ஃபண்ட் சேலஞ்ச் செஸ் டைட்டில்? ஜெல்ஃபண்ட் சேலஞ்ச் செஸ் டைட்டிலை வந்து யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னா டி குகேஷ் அவங்க தான் இந்த சேலஞ்சை வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்த நியூஸ் பார்க்கலாம். Who launches Central Athlete Injury Management System to support athletes? அதாச்சும் அத்லெட்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு அத்லெட் இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை வந்து ஒருத்தங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னா நம்மளோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் யார்? கிரண் ரிஜிஜு. ஓகே, கேட் நியூஸ் போகலாம். Flipkart to implement medicines from the Sky project in which state?
ஆக்சுவலாக ஃப்ளிப்கார்ட் வந்து மெடிசின்ஸ் ஃப்ரம் த ஸ்கை அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை வந்து ஒரு ஸ்டேட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க எந்த ஸ்டேட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தெலுங்கானாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. மெடிசின் ஃப்ரம் த ஸ்கை ப்ராஜெக்ட் அப்படின்னா என்னென்னா ட்ரோன் வழியாக வந்து அந்த மெடிசினல் வேக்சின் அதேமாதிரி மெடிசனுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ஈஸியாக வந்து கொண்டு வந்துடலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த தெலுங்கானாவோட கேபிட்டல் ஹைதராபாத் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தெலுங்கானாவோட சிஎம் சந்திரசேகர் ராவும் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன், இது நமக்கு நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட்டோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா பெங்களூர் கர்நாடகா. அதோட சிஓ யார் அப்படின்னா கல்யாண் கிருஷ்ணமூர்த்தி. ஓகே, கட் நியூஸ் போகலாம். Who inducted the 3 advanced light helicopters MK3 into Indian Coast Guard? இந்தியன் கோஸ்ட் கார்டில் வந்து 3 அட்வான்ஸ்ட் லைட் ஹெலிகாப்டர்ஸை வந்து இண்டெக்ட் பண்ணியிருக்காங்க. யார் இண்டெக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா நம்மளோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி அஜய்குமார் அவங்க தான் இண்டெக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் யார் அப்படின்னா ராஜ்நாத் சிங். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்தியன் கோஸ்ட் கார்டு இருக்குல்ல, அதோட டைரக்டர் ஜென்ரல் யார் அப்படின்னா கிருஷ்ணசுவாமி நடராஜன். அடுத்து இந்த அட்வான்ஸ் லைட் ஹெலிகாப்டர்ஸ் MK3 இதை வந்து யார் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கா அப்படின்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட், இவங்க தான் இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூஸ் பார்க்கலாம். ஆடி எக்ஸ்டெண்டட் இட்ஸ் அசோசியேஷன் வித் ஹூம் அஸ் இட்ஸ் பிராண்ட் அம்பாசடர். அதாச்சும் ஆடியோட பிராண்ட் அம்பாசடர் முன்னாடி ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களே மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா விராட் கோலியை தான் அவங்களோட பிராண்ட் அம்பாசடர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஆடி அப்படிங்கிறது எந்த கண்ட்ரி சேர்ந்தது அப்படின்னா ஜெர்மன் கண்ட்ரி சேர்ந்தது. ஓகே, கேட் நியூஸ் பார்க்கலாம். இந்தியாஸ் ஃபாரெக்ஸ் ரிசர்வ் கிராஸ்ட் $1 பில்லியன் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம். ஃபஸ்ட்டாக இந்தியாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து ஒரு அமௌண்ட்டை க்ராஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா, அது எந்த அமௌண்ட் அப்படின்னா $600 பில்லியனை வந்து நம்ம க்ராஸ் பண்ணியிருக்கோம். இதை யார் சொல்லியிருக்கா அப்படின்னா RBI சொல்லியிருக்காங்க. ஓகேவா, RBIயோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பை. RBIயோட கவர்னர் சக்திகாந்தா தாஸ். ஓகே, அடுத்து பார்க்கலாம். Who launched £500 million Blue Planet Fund? அதாச்சும் ப்ளூ பிளானட் ஃபண்டை வந்து 500 மில்லியன் பவுண்ட் வந்து ஒருத்தங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா யூகே தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. யூகேயோட PM யார், போரிஸ் ஜான்சன், அவங்க தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ளூ பிளானட் ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இது எதுக்கு வேண்டி அப்படின்னா நேச்சரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வேண்டியும் கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் டேக்கிள் பண்ணுறதுக்கு வேண்டியும் கொண்டு வந்த ஃபண்டு தான் ப்ளூ பிளானட் ஃபண்ட். ஓகேவா. ஓகே, அடுத்து பார்க்கலாம். According to ICAN, overall spending in nuclear weapons in 2020 was increased by dash. அதாச்சும் ICAN இன்டர்நேஷ்னல் கேம்பெயின் டு அபாலிஷ் நியூக்ளியர் வெப்பன். ஓகேவா, அதுபடி என்ன அப்படின்னா நியூக்ளியர் வெப்பன்ஸில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா $1.4 பில்லியன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் வந்து எவ்வளோ கண்ட்ரிஸ் இருக்காங்க அப்படின்னா ICANல எவ்வளோ கண்ட்ரிஸ் இருக்காங்கன்னா 9 கண்ட்ரிஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா ஜெனீவா, சுவிட்சர்லாண்ட். ஓகே, ஜெனீவா, சுவிட்சர்லாண்ட். நிர்மல் மில்கா சிங் passes away. Who is the captain of which sports? நிர்மல் மில்கா சிங் அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க இறந்துட்டாங்க. இவங்க வந்து எந்த ஸ்போர்ட்ஸோட கேப்டன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க வந்து வாலிபால் கேப்டன். ஓகேவா, கேட் நியூஸ் பார்க்கலாம். சஞ்சாரி விஜய் அப்படிங்கிற ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க. இவங்க யார் அப்படின்னா கன்னடா ஃபிலிம் ஆக்டர். இவங்க வந்து ஒரு ஃபிலிம் ஆக்டர், இவங்க இறந்து போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு காட்ஃப்ரைட் போம் அப்படிங்கிற ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. இவங்க யார் அப்படின்னா ஜெர்மனோட ஒரு ஆர்கிடெக்ட். இவங்க வந்து இந்த பிரிட்சர் ப்ரைஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டாக ஒரு ஜெர்மன் வந்து இந்த ப்ரைஸை வின் பண்ணது யார் அப்படின்னா இவங்க தான். இவங்களே இறந்து போயிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வினோம் மான்கண்ட் இண்டக்டட் இன்டு ICC ஹால் ஆஃப் ஃபேம். ஓகே, ICC ஹால் ஆஃப் ஃபேமில் வந்து இந்தியாவிலேருந்து வினோம் மான்கண்ட் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு 9 மெம்பர்ஸ், டோட்டல் 10 மெம்பர்ஸ் வந்து இதுக்கு செலக்ட் ஆகியிருந்தாங்க. அதில் வந்து ஒருத்தவங்க வந்து வினோம் மான்கண்ட். அடுத்து பார்க்கலாம். 47th G7 சமிட். இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா UK கார்ன்வாலில் தான் நடந்திருக்கு. இந்த மீட்டிங்கை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எவர் நெட் ஜீரோ G7 அப்படிங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த சமிட்டோட தீம் என்ன அப்படின்னா பில்டிங் பேக் பெட்டர் தான் இந்த சமிட்டோட தீம். நெக்ஸ்ட்டு இந்த சமிட்டில் வந்து கெஸ்ட் கண்ட்ரியை யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா அப்படின்னா இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் கொரியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா.
நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து நெட் எமிஷன் 0 எப்பவும் நம்ம இதை அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்னா 2050 அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டும் வச்சுருக்காங்க. கேட் நியூஸ் பார்க்கலாம். நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அது 75th செஷன் ஆஃப் த ஜென்ரல் அசம்பிளி அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னா அல்பானியா, பிரேசில், கபோன், கானா அண்ட் யூஏஇ இந்த 5 கண்ட்ரிஸையும் வந்து நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதில் டோட்டலாக எவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னா 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ், 10 வந்து நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸாக தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் அதில் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் யாரெல்லாம் பாருங்கள், யூஎஸ், யூகே, சைனா, ரஷ்யா அண்ட் ஃப்ரான்ஸ். ஓகேவா, அண்ட் ஃப்ரான்ஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு இதில் வந்து இதோட ஹெட் குவார்ட்டர், இந்த 75 செக்ஷன்ஸ் ஆஃப் த ஜென்ரல் அசம்பிளி இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா நியூயார்க், யூஎஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதோட பிரசிடென்சி எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வந்து மந்த்லி ஒருத்தவங்க மாறிட்டே இருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் இதில் இந்தியா வந்து ஆகஸ்ட் மந்த் வந்து பிரசிடென்சி ஏற்றுக்க போகிறாங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். 400 colleges receive 1 district 1 green champion Swachhta award. ஆச்சும் 400 colleges வந்து இது என்ன பண்ண போகிறாங்க, 1 district 1 green champion Swachhta அவார்டை வந்து ரிசீவ் பண்ண போகிறாங்களாம். ஓகேவா. யார் சொல்லியிருக்கா அப்படின்னா மகாத்மா காந்தி நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் ரூரல் எஜுகேஷன், இவங்க தான் இந்த அவார்டை கொடுக்க போகிறாங்க. இதை வந்து இந்த காலேஜஸை வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் தான் டிஸ்ட்ரிக்ட் தான் செலக்ட் பண்ணும். ஓகேவா. இது எதுக்கு வேண்டி அப்படின்னா அந்த காலேஜஸை வந்து ரொம்ப க்ளீனாக ரொம்ப நீட்டாக வச்சுருக்கிறதுக்கு வேண்டி இந்த அவார்டை கொடுக்குறாங்க. ஓகே. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.